அனைவரும் அனைத்து சட்டம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடித்தட்ட மக்களுக்கு அவர்கள் உரிமைகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். மாண்புமிகு முதன்மை சார்பு நீதிபதி பிரேமாவதி அறிவுரை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள காட்டாவூர் பழங்குடி கிராமத்தில் பல்லாவரம் வேல் சட்டக்கல்லூரி மற்றும் பொன்னேரி வட்ட சட்ட பணிக்குழு சார்பில் சட்ட ஆலோசனை குறித்த முகாம் நடைபெற்றது. முகாமில் மாண்புமிகு பொன்னேரி முதன்மை சார்பு நீதிமன்ற நீதிபதி பிரேமாவதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சட்ட ஆலோசனைகளை வழங்கினார். பெண்களுக்கான உரிமைகள் சட்டங்கள், குழந்தைகளுக்கான உரிமைகள் சட்டங்கள், தகவல் அறியும் உரிமை சட்டம், பழங்குடி மற்றும் தலித் மக்களுக்கான இலவச சட்ட ஆலோசனை மையம் குறித்த தகவல்கள், எவ்வாறு சட்ட ரீதியான பிரச்சினைகளை அணுகுவது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் அப்பகுதி மக்களின் பிரச்சினைகள் அடங்கிய மனுக்களை மாண்புமிகு நீதிபதியிடம் பொதுமக்கள் வழங்கினர். அப்பிரச்சினைகள் குறித்து பரிசீலனை செய்யும் விதத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி மற்றும் ஊராட்சி செயலர் ராஜேஷ் கண்ணா ஆகியோரை அழைத்து புகாரின் பேரில் விசாரணை செய்தார். பொதுமக்கள் அளித்த பிரச்சினைகள் குறித்த மனுக்களுக்கு அப்போதே தீர்வு காணும் விதத்தில் பொதுமக்கள் மத்தியில் விவரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் மீதமுள்ள புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்று மாண்புமிகு நீதிபதி முன் ஊராட்சி நிர்வாகிகள் உறுதியளித்தனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அனைவரும் அனைத்து சட்டம் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும், அடித்தட்டு மக்களுக்கு அவர்கள் உரிமைகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு விரைவில் தக்க தீர்வு காணப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். பொன்னேரி சார்பு நீதிமன்றத்துல முதன்மை சார்பு நீதிபதியா வேலை செஞ்சுட்டு வரேன். அது இல்லாம பொன்னேரி சட்ட உதவி மையத்திலையும் நான் தலைவராக இருக்கேன். இங்க ஜனங்களுக்கு சட்ட விழிப்பு முகாம் நடத்துறதுக்காகவும் அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன, சட்ட ரீதியா அவங்க எப்படி எதிர்கொள்ளணும், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு சட்ட விழிப்புணர்வு நடத்துறதுக்காக விழிப்புணர்வு தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு சில இந்த சட்ட ரீதியா அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்றதுக்காக இங்க எல்லாம் நாங்க வந்திருக்கோம். தேங்க்யூ. அதிகாரிக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கண்டிப்பா கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி செய்வேன். இதுக்காக தான் நாங்க இங்க வந்தது. எல்லாருமே எல்லா சட்ட உதவியும் தெரிஞ்சுக்கணும். அடித்தட்டு மக்களுக்கு முதல்ல அவங்களோட உரிமைகளும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன சட்ட ரீதியா அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான், அதை தெரியப்படுத்தணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமும் கூட. தேங்க்யூ.